பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 2 நாள் அலுவல் பயணமாக இந்தியா சென்றடைந்துள்ளார். மலேசிய பிரதமர் என்ற வகையில் அவர் இந்தியா செல்வது இதுவே முதன்முறையாகும். பிரதமரின் குழுவில் மலேசிய இந்தியர்களின் பிரதிநிதியாக மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன், அமைச்சர்கள் கோபிந்த் சிங் உட்பட வர்த்தக பிரமுகர்கள் உள்ளிட்டோரும் சென்றுள்ளனர். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கிலான இப்பயணத்தின் முக்கிய அம்சமாக புதுடில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அன்வார் சந்தித்து பேசுகிறார். அதன்போது ஆழ்பலம், சுற்றுலா, சுகாதாரம், ஆயுர்வேதம் உள்ளிட்ட துறைகளை உள்ளடக்கி 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இப்பயணத்தில் இந்திய மலேசிய குழுக்களின் சந்திப்பின் போது விக்னேஸ்வரன் நாட்டின் மேம்பாட்டு அம்சங்கள் மற்றும் மலேசிய இந்திய சமூகம் தொடர்பான ஆக்ககர கருத்துக்களை பகிர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கான சிறப்பு தூதராக பணியாற்றிய அனுபவம் இருப்பதால் விக்னேஸ்வரனுக்கு பிரதமரின் பயணத்தில் இம்முறை முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மலேசிய இந்திய வம்சாவளியினரின் கலை கலாச்சார உறவு, கல்வி, வணிகம், ஆழ்தருவிப்பு உள்ளிட்ட விஷயங்களில் விக்னேஸ்வரன் கருத்துக்களை முன்வைப்பார் என நம்பப்படுகிறது. பெர்லிஸ் புக்கிட் காயு ஹிதாமில் கொள்கலன் லாரி கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றை மோதியதில் வீட்டிலிருந்த பெண் காயங்களின்றி உயிர் தப்பினார். தமான் பயான் மாசில் 37 வயது ஷஃபிகா ஷாஃபி வீட்டில் தனியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. திடீரென லாரி பிரேக் போடும் பெரும் சத்தம் கேட்டு அரை கண்ணாடி வழியாக எட்டி பார்த்த ஷஃபிகா கொள்கலன் லாரி வீட்டின் தாழ்வாரத்தை மோதியிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உயிருக்கு அஞ்சி உடனடியாக சமையலறை பக்கமாக ஓடியவர் லாரி முழுவதுமாக நின்ற பிறகு வெளியில் வந்து அண்டை வீட்டாரிடம் உதவி கோரினார். கொள்கலன் லாரி மோதியதால் உடைந்த சிலிங் பாகங்கள் படுக்கை அறையில் வந்து விழுந்தன. விரைந்து செயல்பட்டதால் அவை என் மேல் விழாமல் தப்பித்தேன் என்றார் அவர். அச்சம்பவத்தில் வீட்டின் முன்பகுதி உடைந்து விழுந்து 2 கார்களோடு ஒரு மோட்டார் சைக்கிளும் சேதமுற்றது. இவ்வேளையில் லாரி ஓட்டுநருக்கு அதில் சிராய்ப்பு காயம் ஏற்பட்டது. சிறுநீர் பரிசோதனை நடத்தப்பட்டு போலீஸ் விசாரணைக்காக அவர் கொண்டு செல்லப்பட்டார். ஸ்லாங்கூர் காஜாங்கில் ஹஸ்கி ரக நாயை அடித்து சித்திரவதை செய்ததாக அழைப்பாணை கொடுக்கப்பட்ட ஆடவருக்கு எதிராக கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று நீதிமன்றத்திற்கு வந்திருக்க வேண்டிய அந்நபர் வழக்கறிஞரை மட்டுமே அனுப்பியிருந்ததால் காஜாங் செஷன்ஸ் நீதிமன்றம் கைது ஆணையை வெளியிட்டது. கால்நடை சேவைத்துறை DVS அத்தகவலை உறுதிப்படுத்தியது. இதையடுத்து அவ்வழக்கு வரும் ஆகஸ்ட் 30 மறுசெவிமடுப்புக்கு வரும் என நீதிபதி அறிவித்தார். காஜாங்கில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் வைத்து ஹஸ்கி வகை நாயை அதன் உரிமையாளர் என நம்பப்படும் ஆடவர் சித்திரவதை செய்த வீடியோ முன்னதாக வைரலானது. இதையடுத்து 2015 விலங்குகள் நலச்சட்டத்தின் கீழ் DVS விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 1 லட்சம் ரிங்கிட்டும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். 5 நாட்கள் 96 மணி நேரங்கள் இடைவிடாது இலவசமாக 2000 பேருக்கு முடிவெட்டி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் மாபெரும் முயற்சி. வாருங்கள், முடித்திருத்தி நீங்களும் இச்சாதனைக்கு வித்திடுங்கள். வெறும் 5 வயதான பையன் கட்டிடம் ஒன்றின் வெளியே ஓரமாக அமர்ந்து தனியாக தின்பண்டங்களை விற்கும் செய்தி டிக்டாக்கில் வைரலாகி நெட்டிசன்கள் மத்தியில் கோபத்தை உண்டாக்கியுள்ளது. பிளாஸ்டிக் பைகள் நிறைய தின்பண்டங்களுடன் கொளுத்தும் வெயிலில் அவன் விற்பனைக்கு உட்கார்ந்திருக்க அவனது பெற்றோர் அருகிலுள்ள கடைக்கு உணவருந்த சென்றுள்ளார்கள். தானும் வருவதாக கூறிய மகனை வேண்டாம் என்று தடுத்து அவர்கள் தனியே விட்டு சென்றிருப்பது நெட்டிசன்களை மேலும் சினப்படுத்தியுள்ளது. வீடியோவை எடுத்து டிக்டாக்கில் பகிர்ந்தவரான சித்தி ஆயிஷா என்பவர் அச்சிறுவனின் நிலை கண்டு பரிதாபப்பட்டு அவனுக்கு குடிக்க தண்ணீரும் பிஸ்கட்டுகளும் வாங்கி கொடுத்துள்ளார். அவனுக்கு இருந்த பசிக்கும் தாகத்திற்கும் அவற்றை வாங்கி அவன் சாப்பிட்ட விதம் சித்தி ஆயிஷாவை மேலும் கண்கலங்க வைத்தது. ஏழையாக இருப்பதில் தவறில்லை, ஆனால் இப்படி முட்டாளாக இருக்காதீர்கள் என்ற தலைப்பில் அச்சிறுவனது பெற்றோரை சாடும் வண்ணம் சித்தி ஆயிஷா தனது பதிவில் கூறியுள்ளார். அவர் கருத்தை நெட்டிசன்களும் ஆதரிக்கின்றனர். குழந்தை தொழிலாளர்களே கூடாது என்ற நிலையில் 5 வயது சிறுவனையெல்லாம் சொந்த பெற்றோரே இப்படி வேலை வாங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர்கள் வேதனையோடு குறிப்பிட்டனர்.
ஸ்லாங்கூர் ஷா ஆலமில் திருமணத்திற்காக பொருட்களை விற்கும் கடையில் ஆயுதம் மீந்தி கொள்ளையிட்டு 4 தேடப்படுகின்றனர். அச்சம்பவம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி நண்பகல் வாக்கில் நிகழ்ந்ததாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். சம்பவத்தின் போது கடையில் 3 பணியாளர்களும் வாடிக்கையாளர்களான 4 பெண்களும் இருந்தனர். சந்தேக நபர்கள் ஹெல்மெட் அணிந்து வாயை துணியால் கட்டியிருந்ததோடு அவர்களில் 2 பாராங்கத்தியையும் சாதாரண கத்தியையும் கையில் வைத்திருந்தனர். வெறும் 7 நிமிடங்களில் அவர்கள் கொள்ளையிட்டு தப்பினர். அதில் அக்கடைக்கு 1000 ரிங்கிட் நஷ்டம் ஏற்பட்டது. பொருட்கள் வாங்க வந்த 3 பெண்களிடமிருந்த மொத்தம் 22,000 ரிங்கிட் மதிப்பிலான நகைகளும் கொள்ளையிடப்பட்டன. அக்கொள்ளையை நேரில் பார்த்த சாட்சிகள் இருந்தால் போலீஸை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பிட்டாலிங் ஜயா NKVE நெடுஞ்சாலையில் பாராங்கத்தி மற்றும் கட்டைகளை ஏந்திய 7 கொண்ட கும்பல் கொள்ளையிட்டதில் ஒரு ஆடவர் காயமடைந்தார். நேற்று அதிகாலை 4:30 மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. பாதிக்கப்பட்ட நபரான 41 வயது ஆடவரை அடித்து அவரிடமிருந்து ரொக்கம் மற்றும் சங்கிலியை அக்கும்பல் பறித்துச் சென்றது. இதனால் தலையில் காயம் ஏற்பட்டதோடு 15,000 ரிங்கிட் நஷ்டத்தையும் அவர் சந்தித்துள்ளார். தப்பியோடிய கும்பலையும் அவர்கள் பயன்படுத்திய காரையும் பிட்டாலிங் ஜயா போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது.